ஆரோக்கிய ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இந்த ஆடி மாசத்துடைய பிற்பகுதி மகர ராசிக்கு சிறப்பாகவே விளங்கும்னு சொல்லலாம். முற்பகுதி வரைக்கும் நீங்க உத்தியோகத்திலையும் சரி, தொழிலையும் சரி கொஞ்சம் எச்சரிக்கைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் தான். சக ஊழியர்கிட்ட நீங்க மிகுந்த எச்சரிக்கையை கடைபிடிச்சே ஆகணும். மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டுனாலும் தேவையில்லாத சூழ்ச்சியில சிக்காம இருக்க வேண்டியது அவசியம். ஆனா அதே நேரம் ஒரு சிலருக்கு விருப்பப்பட்ட இடங்களுக்கு மாற்றல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு மேல சாத்தியமாகலாம். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு மேல மிகுந்த ஆதாயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இரும்பு தொழில், கட்டுமான தொழில்கள், ஆடை ஆபரண தொழில்கள், மர விற்பனை, ஆலயம் தொடர்பான தொழில்கள், விவசாயம், மருத்துவம் போன்ற துறைகளை சேர்ந்தவங்க மிகுந்த ஆதாயங்கள் அடைவாங்க. இது ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு மேல சாத்தியமாகும். குடும்பத்துல மன மகிழ்ச்சிக்கு குறைவே கிடையாது. ஆனாலும் அவ்வப்போது சில சலசலப்புகளும் ஏற்படும். அது நண்பர்களாலேயோ அல்லது மூத்த சகோதர சகோதரிகளாலேயோ கலக்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால குடும்பங்கள கலகங்கள் உண்டு. ஆனா எல்லாமே ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு மேல சீரடையும். அதனால குடும்பத்துல சந்தோஷம் குறைவுன்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. வாழ்க்கை துணையோட நல்ல மன ஒற்றுமை ஏற்படும். பிள்ளைகளால மனக்கவலை தோன்றலாம். அது ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு. பிள்ளைகளோட போக்குல கவனம் வைக்கிறது நல்லதுதான். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்க உண்மையிலே சாதிக்கக்கூடியவங்களா இருக்கும். அவங்களுடைய தேக ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். உங்களுடைய தேக ஆரோக்கியம் வரும்போது உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுன்றது இல்லைன்னு சொல்ல முடியாது. பிபி உள்ளவங்க அல்லது இரத்த சோகை உள்ளவங்க அல்லது இருதய படபடப்பு அதிகமா உள்ளவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டும். ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு மேல அது நிவர்த்தியாகும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்துல எந்த குறைபாடும் இல்லை. தாயோட ஆரோக்கியத்துல கவனம் வைக்க வேண்டியது நல்லது. தந்தையோடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு மேல ஒரு சிலருக்கு நிலபுலங்களால ஆதாயமும் தங்கம் சேர்க்கிற வாய்ப்புகளும் ஏற்படும். அல்லது வீடு பராமரிப்பு செலவோ, வாகன மாற்றமோ அல்லது வாகன பராமரிப்புக்கான செலவுகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்பு. இதுவே இந்த மாதத்துடைய சிறப்பு பலனா. படிக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களாக இருந்தா அவங்க ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு மேல சிறப்பான நிலையை காண்பாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு போக்கஸ் பண்றதுல கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும். திருமணத்திற்காக வரன் பார்க்கக்கூடிய மகர ராசிக்காரர்களாக இருந்தால் இந்த மாதம் வரன் அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மையை நீங்க அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை நீங்க குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் திருப்பூர் முருகன், பைரவர், வாராகி, தீர்த்தனகிரி, சிவகுழந்தீஸ்வரர்.